ஹாய் எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அபவுட் சிபியு வந்து சிபியு பைப்லைனிங் பத்தி பார்க்க போறோம். சிபியுல வந்துட்டு அதோட எக்ஸிகியூஷன் ஃப்ளோ நம்ம ப்ரோக்ராம் வந்து எப்படி அதோட ஃப்ளோவையும் அண்ட் தென் பைப்லைனிங் அந்த பைப்லைனிங் வந்து எப்படி நம்ம பைப்லைனிங் இஸ் டெக்னிக் அது எப்படி நம்ம சிபியு எக்ஸிகியூஷன் டைம் வந்து நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறது சீக்கிரம் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சிபியு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு சொல்லி அஹ், அஹ், ஒரு ஃப்ளோ காமிக்கிறேன். சே லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெமரியில் வந்துட்டு ஒரு டூ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, பைத்தான் ப்ரோக்ராம் 1 அண்ட் பைத்தான் ப்ரோக்ராம் 2 வந்து இருக்குது. நம்ம நம்ம சிபியூ ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 ஸ்டேஜ் சிபியூ வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் என்ன பண்ணுவோம்னா நம்ம மெமரியில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ப்ராசஸருக்கு ஃபெச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற காம்பனண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோட். ஸோ நம்ம என்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து டிகோட் பண்ணணும். ஸோ தட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோட். ஸோ அது எப்படி பண்ணணும்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து பிட்ஸாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பிட்ஸை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச்சுக்கு அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடுக்கு வரும்போது நம்ம மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் இருக்கிற மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 பிட் அதை எடுத்து நமக்கு அதை வந்து ஆப்கோட்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்கோட் வச்சு தான் நம்ம இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அந்த ஆப்ரேஷன் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோட நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிகியூஷன். ஸோ எக்ஸிகியூஷன் தான் நம்ம ஆக்சுவல் ஏஎல்யூ ப்ராசஸ். ஏஎல்யூ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு காம்பனண்ட். நெக்ஸ்ட் வந்து டேட்டா அண்ட் மெமரி பஃபர். இது என்னன்னா நம்ம பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுனா அதில் சம் டேட்டா ஃப்ளோஸ் வந்து டேட்டா மனிப்புலேஷன் டேட்டா ப்ராசஸிங் நடக்கும். ஸோ அந்த அந்த டெம்பரரி டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான இதுதான் டேட்டா மெமரி பஃபர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பேக். அதாவது ஃபுல்லாக ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்ஸை வந்து நம்ம திருப்பி மெமரிக்கு ரைட் பேக் பண்ணுவோம். ஸோ அதுதான் அந்த பர்டிகுலர் காம்பனண்ட் வந்து ரைட் பேக் காம்பனண்ட். ஸோ நம்ம ஹைப்போதெட்டிக்கலாக நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராம் 1 ரன் ஆகிறதுக்கு 60 செகண்ட்ஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச்சுக்கு போகும், நெக்ஸ்ட் வந்து டீகோடுக்கு வரும், நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன் காம்பனண்ட் ப்ராசஸ் நடக்கும், நெக்ஸ்ட் டேட்டா அண்ட் மெமரி பஃபர் அண்ட் தென் ரைட் பேக். ஸோ ஈச்சுக்குமே நீங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 செகண்ட்ஸ், ஈச் காம்பனண்ட் 12 செகண்ட்ஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. இட்ஸ் சேம் ஃபார் பைத்தான் ப்ரோக்ராம் 2க்குமே 60 செகண்ட்ஸ். டோட்டல் டோட்டல் செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ரோக்ராம் வந்து நம்ம இந்த சிபியூவில் வந்து ரன் பண்ணி அதோட அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஆஹ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 செகண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்துட்டு டைம் டேக்கன் இருக்கு. ஸோ இது வந்து வித்தவுட் பைப் லைனிங். வித் பைப் லைனிங்ல என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் ஆர்கிடெக்சர், பட் ஆனால் பைத்தன் ப்ரோக்ராம் டைம் டேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 12 செகண்ட்ஸ் தான். நமக்கு ப்ரீவியஸாக 60 செகண்ட்ஸ் எடுத்துருந்துச்சு, நமக்கு இந்த இடத்துல 12 செகண்ட்ஸ் இருக்குது. டோட்டல் டைம் டேக்கன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 72 செகண்ட்ஸ். அதோட டைம் ஈச் காம்பனண்ட்ல அதோட 2 ப்ரோக்ராமோட டைம் டேக்கனுமே நமக்கு இங்கே மாறல. ஸோ 12 செகண்ட் தான். பட் இந்த இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளால எப்படி அச்சீவ் பண்ண முடியுது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது எப்படி பேசிக்கானா நம்ம பைப் லைனிங் மூலியமா அச்சீவ் பண்ணுறோம். அந்த பைப் லைனிங் ஃப்ளோ வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைப் லைனிங் ஃப்ளோ எப்படி நடக்குங்க. ஸோ பேசிக்கா என்னன்னா, நீங்க இங்கேயே கவனிச்சிருப்பீங்க. அதாவது இந்த வித்தவுட் பைப்லைனிங்ல என்ன நடக்குதுன்னா, பைத்தான் ப்ரோகிராம் 1 வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெட்ச்சுக்கு போகுது, இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடுக்கு வருது, எக்ஸிகியூஷனுக்கு வருது, டேட்டா மெமரி பஃபருக்கு வருது, ரைட் பேக் வருது. ஸோ இந்த இதெல்லாம் நடக்கும்போது இந்த பைத்தன் அந்த சிபியூவோட வெயிட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்து அலோகேட் ஆயிருக்கு. ஸோ லெட்ஸ் சே பைத்தான் ப்ரோகிராம் இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடுக்கு வரும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெட்ச் வந்து சும்மா தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண அந்த மெமரியில் இருக்கிற அடுத்த ப்ரோக்ராம், அதாவது பைத்தன் ப்ரோக்ராம் 2 வந்து நம்ம சிபியூக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பிச் காம்பனண்ட் வந்து அதாவது கன்கரண்டா இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோட் வந்து அதாவது பைத்தன் ப்ரோக்ராம் வந்து சிபியூல தான் இருக்கு. ஆனா அது வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடுக்கு வந்து போயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பிச் சும்மா இருக்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் பிச் அதோட வேலையை பார்க்கும். அதாவது அடுத்த ப்ரோக்ராம் வந்து மெமரியிலேருந்து பிச் பண்ணும். ஸோ இப்படி இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம பண்றது மூலியமா பைப்லைன் இதுதான் ஆக்சுவல் பைப்லைன் ப்ராசஸ் வந்து இதுதான். இப்படி பண்றது மூலியமா நம்மளால அதாவது பைத்தான் ப்ரோக்ராம் 1 எக்ஸிக்யூட் ஆகிற டைம் பீரியட்லயே நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் 2யும் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம பைப்லைனிங் ஃப்ளோவில் பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து லெட்ஸ் நம்ம இப்போ வந்து
பைத்தான் ப்ரோகிராம் 1 வந்திருக்கு. இத வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெட்ச் பைத்தான் ப்ரோகிராம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெட்ச் வந்து நம்ம அதாவது சிபியூல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெட்ச் வந்து மெமரியில இருக்கிற பைத்தான் ப்ரோகிராம் 1 வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அந்த ஃபர்ஸ்ட்டு 12 செகண்ட்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெட்ச் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பைத்தான் ப்ரோகிராம் 2 வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடுக்கு மூவ் ஆகுது. அந்த டைம்ல என்ன நடக்கும்னா, பைத்தான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெட்ச் வந்து பைத்தான் ப்ரோகிராம் 2 வந்துட்டு சிபியூ வந்து மெமரியிலேருந்து எடுத்துக்குது. இப்போ நம்ம 2 ப்ரோகிராமுமே சிபியூல இருக்கு. நெக்ஸ்ட் பைத்தான் ப்ரோகிராம் 1 வந்துட்டு எக்ஸிகியூஷன் போகும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச்ல இருக்கிறது டீகோடுக்கு வரும். சேம் பைத்தான் 1 வந்து டேட்டா மெமரி பஃபர்ல போகும்போது பைத்தான் 2 வந்து எக்ஸிகியூஷன் காம்பனண்ட்டுக்கு வரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தான் 1 வந்து ரைட் பேக்குக்கு போகும்போது பைத்தான் 2 வந்து டேட்டா மெமரி பஃபர் ப்ராசஸ் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பைத்தான் 1 வந்து ரைட் பேக்னா மெமரியில இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பைத்தான் 2 வந்துட்டு ரைட் பேக் ப்ராசஸ் நடக்குது. அண்ட் தென் 2 ரிசல்ட்டுமே மெமரிக்கு போயிடுச்சு. ஸோ இது வந்து எப்படி ஒரு வியூவா பார்க்கலாம்னா, ஒரு டேபிளர் ஃபார்ம்ல நீங்க போட்டிருக்கேன். பைத்தன் ப்ரோகிராம் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா, அதுக்கு 5 ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா? 5 ஸ்டேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெட்ச்ல இருக்கு. அப்ப நம்ம பைத்தன் ப்ரோகிராம் 2 வந்து மெமரியில இருக்கும். தென் அ அதே டைம் ஸ்டெப்ல வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோட் போகும்போது, நம்ம 2 வந்து ஐஎஃப்க்கு வருது. 3 வந்து எக்ஸிகியூஷன் போகும்போது, டி பைத்தன் 2 வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி 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 இப்ப நம்ம இங்க ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, இது வந்து பைத்தன் ப்ரோகிராம் 1 எக்ஸிகியூஷன் டைம்லயே நமக்கு பைத்தன் ப்ரோகிராம் 2 வந்துட்டு அதோட டைம் பீரியட்லயே இது வந்து ஓவர்லாப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த கடைசியா ரைட் பேக் இருக்கு இல்லையா? ரைட் பேக் மட்டும் தான் டைம் டேக்கனா இருக்கும் பைத்தன் ப்ரோகிராம் 2க்கு. பிகாஸ் பைத்தன் ப்ரோகிராம் 2 வந்து ஆல்ரெடி ப்ராசஸ் ஆயிருச்சு. இந்த டைம் பீரியட் ஆஃப் பைத்தன் ப்ரோகிராம் 1 டைம் பீரியட்ல. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த டைம் டேக்கன் வந்து பைத்தன் ப்ரோகிராம் 2 கம்ப்ளீட் ஆகறதுக்கு வந்துட்டு டைம் டேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 12 செகண்ட்ஸ். அதாவது இந்த பர்ட்டிகுலர் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஈச்மே 12 செகண்ட்ஸ். இந்த ரைட் பேக் மட்டும் அஹ், அதாவது பைத்தன் 1 தனி போனதுக்கப்புறம் தனியாக நடந்திருக்கு. ஸோ அது வந்து 12 செகண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ் ஃபார் பைத்தன் 1 அண்ட் தென் 12 செகண்ட்ஸ் ஃபார் பைத்தன் 2. ஸோ டோட்டல் வந்து நம்மகிட்ட 72 செகண்ட்ஸ். நான் வந்து 120 செகண்ட்ஸ்லேருந்து இந்த பைப்லைனிங் ப்ராசஸ் மூலயமா பைப்லைனிங் ப்ராசஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம சிபியூவோட டைம் டேக்கன் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் தீஸ் 2 ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம 72 செகண்ட்ஸாக நம்ம வந்து கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ இதோட கம்பேரிசன் வந்து நீங்கள் பார்க்கலாம். கம்பேரிசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வித்தவுட் பைப்லைனிங் 120 செகண்ட்ஸ், டைம் டேக்கன் வித் பைப்லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 72 செகண்ட்ஸ். ஸோ இது இப்போ வந்து கம்பேரிசன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பைப்லைன் வித்தவுட் பைப்லைனிங் வித் பைப்லைனிங் சிபியோட கம்பேரிசன் வந்து பார்த்தீங்கன்னா 1.67 டைம்ஸ் ஃபாஸ்டர் எக்ஸிகியூஷன். ஸோ ஸோ பைப்லைனிங் வந்து ஒரு சூப்பரான கான்செப்ட். இது வந்து இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே 19 ஏப்ரல் 2025. இன்னைக்கு மார்னிங் நான் இந்த கான்செப்ட் பார்த்தேன். இது வந்து ஒரு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. பட் இங்கே ஒரு கேவியட் என்னன்னா, இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. அதாவது நமக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் கம்பேரிசன் வந்து நமக்கு பைப்லைனிங் மூலமா 1.67 டைம்ஸ் ஃபாஸ்டர்னு வந்திருக்கு இல்லையா? இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. இது மோஸ்டா இது வந்து இது இது வந்து நாட் த கேஸ். இது வந்து இது வந்து ஏன்ட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதாவது அந்த கமெண்ட் எப்படி ஏன் உங்க ரீசன்ஸ் வச்சு நான் ஃபர்தரா அடுத்தடுத்து வீடியோ வந்து இந்த பைப்லைனிங் பத்தி நான் ஷேர் பண்றேன். ஓகே, பாய்.